கேரள திரையுலகத்தை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய திரையுலகத்தையே புரட்டி போட்டு இருக்கிறது ஹேமா கமிட்டி. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை கேரள திரையுலகையும் கேரள மக்களையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே நடிகை அதே போல அரசியல் பிரபலம் காயத்ரி ரகுராம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஹேமா கமிட்டி வந்த பிறகுதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கா, இல்ல முன்பே இது போல விஷயங்கள்லாம் இருக்கா? இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா யூஸ்வலாக வந்து பெண்கள் ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து ஒரு 70s 80s தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக வந்து அவங்க வந்து வெளியில் வந்து வேலை செய்கிறது, ஈஸியாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்கிறது, சினிமா ஃபீல்டில் இது வெளியில் வருது, விஷயங்கள் வெளியில் வருது. ரெண்டாவது இன்னைக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கண்டிப்பாக வந்து பெண்களுக்கான ஒரு சொசைட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அவங்களும் வெளியில் வந்து வேலை செய்யணும், அதுக்கான எந்த இடைஞ்சலும் இல்லாமல், அதாவது அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா த்ரெட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காஸ்டிங் கவுச்சாக இருக்கட்டும், இது இந்த பேர் சொல்லி ஒருத்தரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வேலை கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வேலை கொடுக்காம போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வந்து பெண்கள் வந்து எதிர்கொள்கிறாங்க. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடக்கலை, இது வந்து இட் இஸ் ஹேப்னிங் எவ்ரிவேர். பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லையும் நடக்குது இது. அண்ட் இது வந்து ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து நிறையா பாலியல் ரீதியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீல்டு, நீங்கள் ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க, ஐடி கம்பெனியில் நிறையா பேர் வந்து ஒரு பொசிஷன் வரத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குமே வந்து they have to go through. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து நாட் ஓன்லி இன் சினிமா இண்டஸ்ட்ரி, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும், இது வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சென்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நியூ லா ஃபார் விமென் அப்படின்றது வந்து கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து இந்த 21st century வந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து இன்னும் வந்து 33% இடஒதுக்கீடு இன்னும் வந்து அது அமல்படுத்தாமல் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் அது வந்தாச்சுன்னா தான் பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான என்ன குரல் கொடுக்க முடியுமோ, உரிமை கேட்க முடியுமோ, இந்த ஃபைட் வந்து அப்போதான் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துல கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 முதலமைச்சர் வந்து பெண்கள் இருந்தாங்க. நீங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி பென் பட்டேல் அவங்க இருந்தாங்க, உமா பாரதி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மாயாவதி இருந்தாங்க, வசுந்தரா ராஜே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களெல்லாம் அப்படியே சைட்லைன் பண்ணியாச்சு. ஒன்று சைட்லைன் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அந்த டால் லீடர்ஸ் மேலே ஏதாவது புகார் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து எப்படியாவது அவங்களோட ஒடுக்கிடலாம், ஈஸியாக வந்து பெண் தலைவர்களை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு அந்த சூழ்நிலை தான் இப்போ பாதை போயிட்டுருக்கு. இப்போ முக்கால்வாசி இடத்துல வந்து விமன் லீடர்ஸ் வந்து பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராங்காக இருந்த ஸ்டேட்டில் வந்து இன்னைக்கு அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி மேலே வந்து ஏகப்பட்ட புகார்கள். நான் அது வந்து இந்த ரேப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் என்டையர் இந்தியா. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் நடக்கல, என்டையர் இந்தியாவில் நடக்குது. இப்போது வந்து மம்தா பானர்ஜி அவங்க மேலே வந்து இது பண்ணணும்னா அவங்க பவர் பாலிடிக்ஸ் தான் வந்து மத்தியில் வந்து பாஜக பண்ணுற மாதிரி தான் எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட இடத்துல வந்து பாலிட்டிக்ஸும் அது வந்து சேர்ந்து கலந்து, பாலிட்டிக்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது, மக்களோட இந்த மாதிரி ஃபீல்டு, இந்த மாதிரி சினிமா துறையாக இருக்கட்டும், ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு அடியில் தான் எல்லாமே வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 33% எவ்வளோ முக்கியம், அந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு எவ்வளோ முக்கியம் என்பது யாருக்கும் அது வந்து புரியவே இல்லை. இன்னைக்கு வந்து அது வராத ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஸ்மால் பாடி, அதாவது விசாகா கமிட்டியோ இல்லை வந்து ஹேமா கமிட்டியோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வச்சாலுமே பேரண்ட் பாடியில்னு வரும்போது ஒரிஜினல் பேரண்ட் பாடி, இப்போ வந்து நம்ம வந்து நடிகர் சங்கம்னு இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இல்லை டான்சர்ஸ் யூனியன் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, தென்னிந்திய
நடன இயக்குனர் சங்கம், நீங்கள் அது கூட எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து எல்லாமே ஆண்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. பெண்களோட பங்கு, பெண்களோட ஒரு குரல், பெண்களோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அவங்களோட என்ன சொல்றது, 50-50 இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து 33% கூட இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இட் இஸ் லெஸ் தேன் தட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெண்களுக்கான குரலோ பெண்களுக்கான விஷயங்களோ இன்னும் இந்த இந்தியாவில் வராதது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஹேமா கமிட்டி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்திருக்காங்க, அது ஒரு பெருமைக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸ் கிட்ட தான் இருக்கு. அப்படின் போது பாலிடிக்ஸ் தான் வந்து சினிமாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா அவங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு சினிமா ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து டல்லான ஒரு முக்கிய காரணம் வந்து இதுதான், பாலிடிக்ஸ் தான். ஸோ அந்த ஒரு வகையில் நீங்கள் பார்க்கும்போது பாலிடிக்ஸ் என்னதான் வந்து யாராவது போய் புகார் கொடுத்தாங்க, பெண்கள் போய் புகார் கொடுத்தாங்கன்னா, ஒன்று அது வந்து பவர்ஃபுல்லான ஆளுங்க அது தட்டி கழிச்சிடுறாங்க, இல்லைன்னா அது மறைச்சிடுறாங்க, வெளியில வர விடாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளா, இவ்வளோ வருஷமா. அந்த பவர்ஃபுல் பொசிஷன்ல பவர்ஃபுல் ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சகோதரர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், தவறான விஷயங்கள் செய்யும் போது அதை எப்படியாவது மறைக்கிறதுக்கு தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இது எப்படி சரி செய்யணும். ஆனா அதுக்காக நான் வந்து எல்லா ஆண்களும் தவறு அப்படின்றது நான் சொல்லலை. நல்ல ஆண்களும் இருக்காங்க. அந்த ஆண்கள் வந்து முன் வந்து பெண்களுக்கு பாதுகாக்கணும். அதே சமயத்துல பெண்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும். பெண்கள் ஒன்று சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பெண்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும். பயப்படக்கூடாது. மெயினா பயந்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது போய் மெயினா அவங்க பயப்படுறது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வேலை போயிடும், இல்லைன்னா த்ரெட் வரும், இல்லைன்னா நம்மளை வந்து ட்ரோல் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்க த்ரூ அவுட் த சொசைட்டி. இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த சொசைட்டியே வந்து அந்த மாதிரி பிராண்ட் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே நிறைய பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. சில பேர் தவறான முடிவுகளும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வகையில நீங்க பார்க்கும்போது பெண்கள் யாரும் பயப்படக்கூடாது. இது உங்க மேல தவறு கிடையாது, இந்த மாதிரி செய்யற ஆண்கள் மேலதான் தவறு. அந்த மாதிரி இருக்கும்போது புகார் இது மெயினா வந்து எங்கெருந்து ஆரம்பிக்குதுன்னா, சில 1-2 தவறான பிஆர்ஓஸ் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த மாதிரி. அப்புறம் பவர்ஃபுல் பீப்புள் கிட்ட போகுது. அதுக்கப்புறம் அந்த பவர்ஃபுல் பீப்புளுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் வந்து அவங்கள காப்பாத்திடுது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானுவோட விஷயமா இருக்கட்டும், பிரஜ்வல் ரவானாவோட விஷயமா இருக்கட்டும், பிரிஜுபூஷன் அவரோட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாமே பவர் பாலிடிக்ஸ் தான். இப்போ வந்து நான் வந்து அண்ணா மேல புகார் கொடுத்தாலுமே நம்ம, ஏன்னா திருச்சி சூர்யா வந்து நம்மளை பத்தி அழகா சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவர் தான் என்னை பேச வச்சாரு அப்படின்னு சொன்னாலுமே இன்னைக்கு வந்து பாஜகன்ற ஒரு கட்சி வந்து பெண்களை தாக்கி அசிங்கப்படுத்திய ஒரு கட்சியா இருந்தாலுமே ஜல்சா பண்றது, ஏகப்பட்ட புகார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த பாஜக மேல வந்து இருக்கு. அப்படி இருந்தும் இந்த அண்ணாமலை போன்ற ஆட்களை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் பவர் மட்டுமே வச்சு பாலிடிக்ஸ் பண்றது வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பலவீனமாக போகுது. இது வந்து சப்ரஸ்ட் மோட்ல போகுது. பெண்களுக்கு இது நல்லதில்லை. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு தான். முழு இந்தியா இன்னைக்கு வந்து ஃபுல் ஆண் அதிகத்துல நோக்கி போயிட்டு இருக்கோன்றது ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல வந்து, இந்த ஹேமா கமிட்டியை பொறுத்தவரை அங்க அம்மான்ற அந்த அசோசியேஷனே டிசால்வ்ட் தேர் பவர்ஸ், எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லாலாக இருக்கட்டும், இல்லை மம்முட்டியாக இருக்கட்டும், இல்லை பெரும் நட்சத்திரங்கள், மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரும் நட்சத்திரங்கள் குறிப்பாக இதை பற்றி பேசாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்? எதுவுமே எடுத்தவங்க கவுத்தனும் யாருமே எதுவுமே இந்த மாதிரி சென்சிட்டிவான டாபிக் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து யார் அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க அப்படின்றது வந்து என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதுலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். டிசால்வ் பண்ணிட்டாங்களா, ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அவங்களோட பொசிஷன்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்றது. ஆக மொத்தத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, இது சினிமாக்கும் பாலிடிக்ஸ்க்கும் இடையிலே ஒரு பெரிய சண்டையாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதுக்கு நடுவில் வந்து பெண்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்றது ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது.
இது கேரளா இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு கமிட்டி இருந்தது, அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை அரசு கிட்ட கொடுத்தது. அதுக்கப்புறம் இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட இப்போ வந்து பேசப்படுது. அப்படி இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? 100%. அதான் நான் சொல்றேன், 100%. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுறோம். இது பாலிவுட், இது காலிவுட், இது டாலிவுட், இது அதெல்லாம் நம்ம சொல்லாம we are all one அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்து நீங்க பாக்குறீங்கன்னா சில ஃபிலிம் ஃபேர் அவார்டு தனியா நார்த்துக்கு நடப்பாங்க, சவுத்துக்கு தனியா நடக்குது. அப்புறம் இப்போ நேஷனல் அவார்டும் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அது மாறணும். இது we are one அப்படின்றது நீங்களே சொல்லும் போது ஆனா அந்த தவறு நீங்களே செய்யும் போது தப்பா இருக்கு. ஸோ அந்த வகையில இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், நார்த்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், சவுத்ல இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எல்லாமே வந்து மீ டூன்றது சீரியஸா நம்ம சொன்னாலுமே அது கடைசியில வந்து கொஞ்ச நாளைக்கு பேசும் பொருளா இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ட்ரோலிங்கா மாறுது. அதுக்கப்புறம் அது வந்து பெண்கள்னா வந்து இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம் அந்த மாதிரி மாறிடுது. அப்புறம் கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வேனிஷ் ஆயிடுது. ஆனா அது சஸ்டெயின் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் இது வரைக்கும் நான் யாருமே எடுத்து நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா வந்து மாறணும் ரிகார்டிங் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரு விமன் ஆக்டர், இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, டான்ஸராக இருக்கீங்க, பொலிட்டிக்கலில் இருக்கீங்க, இதை வச்சுட்டு அதாவது இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சுட்டு சில பேர் மிஸ்யூஸும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல, அதையும் அது எப்படி அணுகிறது, என்ன பண்ணுறது அப்படின்றது? அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி சில தவறாக பயன்படுத்தி தவறாக யூஸ் பண்ணுற சில அந்த நம்மளோட ரைட்ஸை வந்து தவறாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து தப்பாக இருக்கும். அது வந்து நல்லதில்லை. நாளைக்கு பல பெண்களோட வாழ்க்கையும் பாதிக்கும் அதனால. உண்மையா பொய்யா அப்படின்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்கொயரி. அந்த என்கொயரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் கன்க்ளூஷன், என்கொயரி இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்றது. மிக்க நன்றி. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை அங்கே பிரச்சனைகள் கிளம்பி இருந்தாலும் பார்க்கக்கூடிய பலருக்கு பல கேள்விகள் எழுப்புகிறது. திரைத்துறையினரும் பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் மௌனமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு உண்மையான விசாரணையை முழுவதுமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினருடைய ஒரு தகவலாக இருக்கும், ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன், நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.